அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம 50 முக்கியமான பொதுறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? 9th பாலிட்டிலேருந்து இந்த 50 வினாக்களும் இருக்க போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உயர்குடி ஆட்சி நடத்தப்படும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து ரெண்டுமே உயர்குடி ஆட்சி நடத்தக்கூடிய நாட்டுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? உயர்குடி ஆட்சி நடத்தக்கூடிய நாட்டுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி மக்களாட்சிக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்றவர் தான். சரிங்களா? முன்னாள் அமெரிக்க குடியரசுத் தலைவர் இவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பண்டைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா அஸ்தசாஸ்திரம் அப்படின்றது தான் பண்டைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாடாளுமன்ற அரசாங்க முறையை பின்பற்றும் நாடுகள் எது அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து, இந்த 2 நாடுகளுமே நாடாளுமன்ற அரசாங்க முறையை பின்பற்றக்கூடிய நாடுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய பாராளுமன்ற கட்டிடம் யார் வைசிராயாக இருந்தபோது கட்டப்பட்டதுன்னா இர்வின் பிரபு வைசிராயாக இருந்தபோது கட்டப்பட்டது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பெண்களுக்கு முதலில் வாக்குரிமையை அளித்த நாடு எதுனா நியூசிலாந்து தான் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கியிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நோட்டா அப்படின்ற சட்ட விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோட்டாவை பற்றி சொல்லக்கூடிய சட்ட விதி எதுனா ஆர்டிக்கல் 49 ஓ அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா ஆர்டிக்கல் 324 தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1945 அக்டோபர் 24 தான் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1989 தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்றது 1997, இந்து வாரிசுரிமை சட்டம்ன்றது 2005 தான், கல்வி உரிமை சட்டம்ன்றது 2009 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? போக்சோ சட்டம்ன்றது 2012 தான். அடுத்தது பாருங்கள். பட்ஜெட் எனும் வார்த்தை எந்த மொழி வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி வார்த்தை. அடுத்த கொஸ்டின். கிராம ஊராட்சி தலைவரின் பதவிக்கான வயது தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ கிராம ஊராட்சி தலைவருடைய பதவி காலம்னு சொல்லும்போது 5 ஆண்டுகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான கூற்றுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று. சுதந்திர இந்தியாவின் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தல்ன்றது 1951 ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். அடுத்த கூற்று பாருங்கள். இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்தியாவின் பிரதமராக இந்திரா காந்தி பதவியேற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி பதவியேற்க மாட்டார். சரிங்களா? ஜவஹர்லால் நேரு தான் பதவியேற்றிருப்பார். அப்போ இது தவறு. இப்போ 1 மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று. இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்பட தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். அப்போ தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு சுதந்திரமான அமைப்பு. சரிங்களா? அடுத்த கூற்று பாருங்கள். தேர்தல் ஆணையம் 2014 ஆண்டு நோட்டாவை அறிமுகப்படுத்துது. கூடவே பார்த்தீங்கன்னா விவிபேட் அப்படின்றதையும் அறிமுகப்படுத்துது. சரிங்களா? இதுவுமே சரிதான். அப்போ 2ம் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். ஆர்டிக்கல் 24 என்பது 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி முறையை வழங்குவதை உறுதிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஆர்டிக்கல் 24 என்ன பண்ணுது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யுது. சரிங்களா? அடுத்த கூற்று பாருங்கள். குழந்தைகளுக்கான இந்தியாவின் முதல் 24 மணி நேர இலவச உதவி எண் எது அப்படின்னா 1098 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது சரிதான். சரிங்களா? அப்போ 2 மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஜனவரி 26 குடியரசு தினம்ன்றது கரெக்டு தான். மே 1 உழைப்பாளர் தினம்ன்றதும் கரெக்டு தான். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, ஆனால் சுதந்திர தினம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் தவறான இணை. சரிங்களா? செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம். இது சரிதான். இதுதான் உங்களுக்கு எஸ்ஐயில் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தலா வருமானம் எவ்வாறு வரையறுக்கப்படுது அப்படின்னா சராசரி வருமானத்தை தான் தலா வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னா ஃபெராஷா துக்ளக் அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது அப்படின்னா முதன்மை துறை அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ பொருளாதாரத்துடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய துறை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவைத்துறை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மாநிலம் தாண்ட பாரம்பரிய நடனங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கரகாட்டம், அசாம்னா பிஹு, பஞ்சாப் அப்படின்னா பங்காரா, கேரளா அப்படின்னு சொல்லும்போது மோகினி ஆட்டம். இதெல்லாம் இந்த மாநிலங்களுடைய பாரம்பரிய நடனங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா V.A. ஸ்மித்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
வெள்ளி மற்றும் பூமி, சரிங்களா, புவி மற்றும் வெள்ளி, இதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ராயல் வானிலை ஆய்வு மையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா லண்டனில் அமைஞ்சிருக்கும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு அச்சுக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பின் தூரம் என்ன அப்படின்னா 111 கிலோமீட்டர்ன்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆசியாவில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா 48 நாடுகள் இருக்கும். ஆசியாவில் மொத்தம் 48 நாடுகள் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக அளவில் தங்க இருப்பு அதிகமாக இருக்கிற நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா, சரிங்களா. ஆஸ்திரேலியாவில் தான் தங்கம் அதிகமாக இருக்கும். இதுவே உங்களுக்கு தங்கத்தை அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு எதுன்னு கேட்டால் சீனா, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், தெஹிரி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா உத்தரகாண்டில் அமைஞ்சிருக்கும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சிறப்பு பொருளாதார நகரங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவகங்கை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். மற்றபடி உங்களுக்கு இது மதுரை, வேலூர், சேலம் இது எல்லாமே சிறப்பு பொருளாதார மண்டலங்களாக மாற்றுறதுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்ற கொள்கையை வந்து 2000 கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. அதன்படி இந்த நகரங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிவகங்கை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்சார பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா மாங்கனீஸ் தான் நம்ம மின்சார பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் பெரிய அளவிலான சுண்ணாம்புக்கல் இருப்பு காணப்படாத இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் தஞ்சாவூர் தான். உங்களுக்கு மற்ற எல்லா இடத்துலையுமே சுண்ணாம்புக்கல் இருப்பு இருக்குது, ஆனால் தஞ்சாவூரில் மட்டும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ள மலைவாழ் இடம் எது? மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் இடம் எது அப்படின்னா டார்ஜிலிங் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், வாரணாசி மற்றும் சாரநாத் கோவில்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த வாரணாசி மற்றும் சாரநாத் அப்படின்றதுலாம், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஊட்டி அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மலை வாழிடம் தான், சரிங்களா. அப்போ கோடை காலத்தில், சரிங்களா, நம்ம எல்லாமே ஊட்டி கொடைக்கானலுங்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அப்போ அது வந்து கோடை ஸ்தலமாக இருக்கக்கூடியதாக இருக்குது, சரிங்களா. தமிழ்நாட்டில் ஊட்டி இருக்குது, மூணாறுன்றது கேரளாவில் இருக்குது, ஷில்லாங் அப்படின்றது மேகாலயா, காங்டாக் அப்படின்றது சிக்கிமில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எதுனா அத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோக் நீர்வீழ்ச்சின்றது கர்நாடகாவில் இருக்குது, தலக்கோணம் நீர்வீழ்ச்சின்றது ஆந்திராவில் இருக்குது, தாடியாறு நீர்வீழ்ச்சி அப்படின்றது நம்ம திண்டுக்கல்லில் இருக்குது, அத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சின்றது கேரளாவில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெரியார் தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளதுன்னா கேரளாவில் இருக்குது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடற்கரை எது அப்படின்னா தனுஷ்கோடி கடற்கரை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஏலகிரி அப்படின்னா 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது. ஏற்காடுன்னு சொல்லும்போது ஏரிகளின் காடுன்னு சொல்கிறோம். கொடைக்கானல்னா மலைகளின் இளவரசின்னு சொல்கிறோம். ஊட்டினா மலைகளின் ராணின்னு சொல்லுவாங்க. கோத்தகிரி அப்படின்றது பச்சை மலை காணப்படக்கூடிய இடமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கிண்டி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின். முதுமலை தேசிய பூங்கா ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லும்போது நீலகிரின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்போ முதுமலை தேசிய பூங்கான்றது தான் நீலகிரி, மன்னார் வளைகுடான்றது ராமநாதபுரம், சரிங்களா. அப்படி மாறி வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எதுனா சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவில் தான் அதிக அளவில் எண்ணெய் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி வெனிசுலா நாட்டில் அமைஞ்சிருக்கு. இது எதுனா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிக பழமையான படிவுப்பாறை எங்கு காணப்படுது அப்படின்னா கிரீன்லாந்தில் தான் காணப்படுது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கிளைமோ என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளைமோ அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், காற்றின் வேகத்தினை அறிய உதவும் கருவி எதுனா அனிமோமீட்டர் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா புதுடில்லியில் அமைஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்படும் பகுதிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மலைப்பகுதிகள் எல்லாமே தான். மழை பெய்யும் போது அந்த மலையெல்லாம் சரிஞ்சு நிலச்சரிவு அப்படின்றது ஏற்படும். கொடைக்கானல், நீலகிரி, உதகை மண்டலம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகள் தானே, இது எல்லாமே பாதிக்கப்படும். அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு ஹிரோஷிமா மீது அமெரிக்கா குண்டு வீசியதுன்னா உங்களுக்கு 1945 தான் குண்டு வீசியிருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் 2ஆம் உலகப் போர்ன்றது முடிவுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 11th 12th புக்கில் இருக்குது. இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. முதலை பயன்படுத்துவதற்கான வெகுமதி எதுனா வட்டி, சரிங்களா. இதோட 50 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, சரிங்களா. அப்போ தொடர்ச்சியாக ரிவிஷன் பர்பஸுக்காக நீங்கள் நம்ம போடுற வீடியோஸை டெய்லி வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா, தேங்க்யூ.